ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடனுக்கு ஆர்பிஐ ரூல் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த கோல்டு லோனுக்காக ஆர்பிஐ பேங்க் ரூல் வந்து போன வருஷம் லாஸ்ட்லேயே வந்துருச்சு. அதை வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட்லேருந்து தொடக்கத்துலேருந்தே வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு சில பேங்க்கில் மட்டும். இப்போ நம்ம பேங்க்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட க்யூங்க. முன்னெல்லாம் நமக்கு பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, அந்த பேங்க் லோனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதனால நம்ம நிறைய வெயிட் பண்ணி நிறைய நேரம் நின்று தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ நம்ம கொண்டு போயிட்டு லோன் அமௌண்ட்டே கட்டுறதுக்கு போய் அந்த அசல் எவ்வளோ, வட்டி எவ்வளோன்னு அதை கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தருவாங்க, அந்த அட்டையில் குறித்து தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு போனால், அதுக்கே ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆர்பிஐ ரூல் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முன்னெல்லாம் நம்ம வந்து 1 இயருக்கு நம்ம பேங்க்கில் வந்து நகையை வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் நம்ம திருப்ப முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் போய் வட்டியை மட்டும் கட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் ஆர்பிஐ ரூல் போட்டதுலேருந்தே இப்போ அப்படி கிடையாது. நம்ம போயிட்டு நகையை வந்து வட்டி கட்டுறோம் அப்படின்னா, அந்த இனிஷியல் நம்ம 1,00,000 ரூபாய்க்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 1,00,000 ரூபாயும் கட்டி இப்போ அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வட்டி வருதுன்னா, அந்த 10,000 ரூபாயும் கட்டி 1,10,000 ரூபாயும் கட்டி தான் நம்ம ஒரு தடவை நகையை வந்து நம்ம மீட்கணும். மீட்டுட்டு அதையும் அன்னைக்கே நம்ம வைக்கவும் முடியாது, அடுத்த நாள் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டனால ரொம்பவே சிரமமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கனரா பேங்கு, இந்தியன் பேங்கு, அப்புறம் யூனியன் பேங்கு இதிலெல்லாம் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இப்போ 2025 எண்டுக்குள்ளே பார்த்தா எல்லா பேங்க்லேயுமே வந்துடும், எந்த பேங்க்கில் நீங்கள் வச்சுருந்தாலும் இதே மாதிரி தான் ரூல்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபாய் அந்த மாதிரி வச்சுருக்கோன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம யார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு வந்து கூட திருப்பிடலாம். ஆனால் இதே 10,00,000 ரூபாய் ஒரு இடம் வைக்கிறதுக்காண்டி, வாங்குறதுக்காண்டி, வீடு கட்டுறது இந்த மாதிரியான ப்ராசஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்பவே சிரமந்தான், அவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டம்தான். இதுக்கு என்ன சரியான வேயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ஏதாவது பழைய நகை இருக்குன்னா அது வந்து பழையது வாங்கும்போது நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வாங்கியிருப்போம். ஸோ அந்த பழைய நகையை வந்து இப்போ ட்ரெண்டியாகவும் அது இருக்காது. அப்போ வாங்கின ரேட்டுக்கு இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் டபுளாக தான் போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் டபுள் ஆர் ட்ரிபிளாக தான் போயிட்டுருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்கள் அதை வந்து நீங்கள் விற்றுட்டு அந்த நகையை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் எப்படியும் நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதிகமான அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து வாங்க முடியாது. ஏன்னா 70% தான் ஒரு நகைக்கான வேல்யூ வந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி பழைய நகையை விற்கிறது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த நகையை விற்கும்போது நமக்கு எப்படியும் டபுளான அமௌண்ட்டு தான் நம்ம கைக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எதுவும் கட்டி அதை மீட்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் பார்க்கலாம். அந்த ஒரு சின்ன சொல்யூஷன் ஒன்று இருக்குது. சில பேர் அது ரொம்ப பழைய நகைனாலும் பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க, அதை விற்கவும் அவங்களுக்கு செட்டாக வராது. அந்த மாதிரி இருக்க பட்சத்துலேயும் கொஞ்சம் கஷ்டம்தான். எதுக்காக திடீர்னு இந்த ரூல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, நிறைய மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டேர்மாக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஒரு 10,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா வட்டியை மட்டுமே கட்டிட்டு 10,00,000 ரூபாய்க்கும் 10 வருஷத்துக்கு அவங்க வச்சுருந்தாங்க. அப்படிங்கும்போது பேங்க் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அடிபடும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து ஆர்பிஐ போட்டிருக்கு. ஸோ இதில் பாதிக்கப்பட போகிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு வச்சுருக்கவங்களும் தான், அதில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது ரொம்ப அதிக அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கவங்களும் தான். நம்ம நகையை வந்து அப்படி 1 இயர் ஆகியும் நமக்கு வந்து ஒரு 1 வீக் ஆர் 1 வீக்குள்ளே டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் கொடுக்குறதுக்கு நம்ம போய் கண்டிப்பாக பேங்க்கில் போயிட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் வரணும். கண்டிப்பாக எந்தெந்த பேங்க்கில் வந்து நீங்கள் நகை வந்து அடகு வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் கண்டிப்பாக ப்ரொசீஜர் என்னங்கிறத கேட்டுட்டு வந்துடுங்க. அப்படி நம்ம எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நகையை வந்து ஏலம் விட்டுறாங்க. முன்னெல்லாம் ஏலம் விடுவாங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் கூட பண்ணுவாங்க, இப்போ நோட்டீஸ் கூட பண்ணுறது இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னங்கிறத நல்லா தெளிவாக போயிட்டு பேங்க்கில் வந்து கேட்டுக்குங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு வே வந்துட்டு அந்த பழைய நகையை விற்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இன்னொரு வேயும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பேங்க் நீங்கள் வச்சுருக்க அதே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்களுடைய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வேறு யாராவது பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க இதில் அன்றைக்கே நீங்கள் வந்து மாற்றி வைக்க முடியும். அந்த ஒரு வே வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 தான் எனக்கு தெரிஞ்ச வழி. இது வந்து பேங்கே சொல்கிறாங்க, பேங்க்லேயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இப்போ உள்ள அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ தான் நகை விலை ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிடுச்சு இல்லையா, இப்போ உள்ள அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் பணத்தை கொஞ்சம் கூடுதலாக கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. அது என்னென்னா, நம்ம பேங்க்கில் நகை வச்சுருக்க அந்த அக்கௌண்ட்டும் நம்ம டிரான்சாக்ஷனுக்கு வச்சுருக்க அந்த அக்கௌண்ட்டும் சேம் அக்கௌண்ட் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சிரமந்தான். அதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இந்த நகை ஏலம் போகிற சமயத்தில் அந்த அக்கௌண்ட் கூட ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வைக்கிறதுக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இப்போல்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்துட்டே வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் டெபிட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அக்கௌண்ட்டுக்கும் அது சம்மந்தப்படுறதுனால அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இனிமே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து அடகு கடையை தேடி தான் போவாங்க. ஆனால் ஹை இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்தாலும் அடகு கடை தான் நமக்கு கொஞ்சம் இவ்வளோ ரிஸ்க் பண்ணுறதுக்கு நம்ம அடகு கடையிலே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அடகு கடையை சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்துட்டு இன்னும் சரிவர கொண்டு வரல. இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கியிருக்கவங்களுக்கு ஒரு ரூ. 2000 2500 இந்த மாதிரி கட்டுற அமௌண்ட் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 3,000 to 4,000 வரைக்குமே எப்படியும் சமாளித்து மந்த்லி கட்டிடலாம். ஆனால் அதிக அமௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டும் இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.